கீதாஞ்சலி மேடம். எனக்கு வயசு 21 மேடம். எவ்வளோ நாள் ஆச்சுமா உனக்கு கல்யாணம் ஆகி? எனக்கு 4 வருஷம் ஆகுது மேடம். பசங்க இருக்கா? ஒரு பையன் இருக்கான் மேடம். யாரு? என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். வந்து எங்க வீட்டுக்காருக்கு வந்து ஃபோன் மேல ஃபோன் பண்ணினே இருக்கு மேடம். யார் அந்த பொண்ணு? உன் வீட்டுக்காரர் என்ன வேலை பண்றாருமா? எங்க வீட்டுக்காரர் ரயில்வே வேலை பண்றாரு மேடம். கவர்மெண்ட் ஜாபா? கவர்மெண்ட் ஜாப் மேடம். சரிம்மா. இவங்க ஆசைக்கு அவளை கட்டி சேர்ந்து பிழைக்கலாம்னு சின்னாயாளை கட்டி கூடி பிழைக்க குழந்தையாளை கட்டி எல்லாமே கடனாசமா போன கதை தான். முன்னாடியே லவ் பண்ணிருக்காரு தெரியும் மேடம். ஆனா நான் கேட்டதுக்கு வந்து நான் அந்த பொண்ணை விட்டு தான் உங்க வயித்துல நான் தாலி கட்டுறேன் இன்னும் சொன்னார் மேடம். அதனால தான் மேடம் நான் ஒத்துழைச்சேன் மேடம். பிறகு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணுது மேடம். அப்போல இருந்தே ஆரம்பிச்சாச்சா இது? ஆமா மேடம். அப்புறம் இவ்வளவு நாள் என்ன பண்ண? 4 வருஷம் என்ன பண்ண? 4 வருஷமா குழந்தை எல்லாம் பிறந்தது மேடம். பிறந்துட்ட பிறகு 3 மாசத்துக்கெல்லாம் என்னை விட்டுட்டு அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணினார் மேடம். அப்புறம் 3 மாசத்துக்கெல்லாம் விட்டுட்டு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு பொண்ணு பிறந்தது மேடம். 4 வருஷமா அவங்களும் அப்படியே இருக்கிறாங்க மேடம். எங்களுக்கு தெரியும். நாத்தனார் புள்ளி கேட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்குறோன்னா அவன் பொறிக்கு பையன் அவனுக்கு கொடுக்காத, நான் கண்ணு கலங்காத நான் அவன் பொண்ணை நல்லா வச்சுங்கிறேன், பொண்ணை ராணியாட்டம் வச்சுங்கிறேன்னு சொல்லி கட்டின்னு போயிட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆகிட்டான். காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன் இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாயி, இது நார வாயி. என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு அவரோட தொடர்பு இருக்கு இல்லையா? 8 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தேன் மேடம். அப்ப எப்படி உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. என்கிட்ட நீ இப்ப ஒரு பையனை கூட பேசல? பேசுறவங்க எல்லாம் வச்சுக்க முடியுமா? இல்ல பேசுறவங்க வச்சுக்க முடியுமான்னு கேக்குறேன். பையனை கூட நீ பேசனே இல்லையா? மேடம் அண்ணன் நிறைய பேர் 10 பேர் வராங்கன்னா 10 பேர் கூட பேச முடியுமா? கை போட்டு சுத்தி சுத்தி வராங்க. என்ன இது? அண்ணன் தம்பி அண்ணாவ தம்பிய கூட தோல் மேல கைய போட்டு கைய பிடிச்சுனெல்லாம் நம்ம ரோட்ல போக அது நம்ம கலாச்சாரம் கிடையாதுமா. தோல் மேல யாரும் கையை போடலையே மேடம். ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. நான் உன்னை எது மாதிரி பண்ணிட்டேன்? கல்யாணம் எங்க அக்கா பொண்ணு 5ல கல்யாணம் பண்ணிட்டேன். தெரியாது சொன்னீங்க மேடம். உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு நல்லா புரியுது. இவங்க ஃபர்ஸ்ட் கல்யாணம் சோலி முடிச்சு நாங்க பஸ் ஸ்டாப் சாப்பிடறதுக்கு தான் வண்டியில இருந்தீங்க இல்ல அவங்க கூட போட்டா மேடம் ஏறுவாங்க. நீங்களும் ஒரு பொம்பளையான்னு பேசுங்க மேடம். பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய் உன்னை தெரியுண்டா எனக்கு. ஏறும்போது தெரியாத யாரெல்லாம் வண்டியில உட்காந்துருக்காங்கன்னு. இவரு கீழே படுத்துட்டு இருக்காரு தெரியல. மறுபடியும் போய் சொல்றேன் நீ மேடம். அவங்களை கூப்பிட்டு கேளுங்க. மறுபடியும் ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு என்ன பேசுனாங்க? யாரு? அந்த அக்கா. நான் உன்னை வந்து இறக்கி விடுறதுக்காக வந்து நாங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நான் 10,000 ரூபாய் செலவு பண்ணி உங்க கார் எடுத்துட்டு வந்து நாங்க. யார் அந்த அக்கா? அவங்க எல்லாம் எனக்கு தெரியலப்பா. நம்பர் இருக்கு, போன் பண்ணி கேளுங்க. யார் அந்த? என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். ஒரு 3 வருஷமா குடும்பம் நடத்திட்டேன். என்ன இன்னொரு ஆள் யாருன்னா கல்யாணம் பண்ணுவாங்களா இல்ல நான் இப்படியே தான் கடைசியில வாழ முடியுமா? நான் அவங்களை விட்டுட்டு வானே நான் கூப்பிடலையா மேடம்? அப்ப 2 பேரும் ஒண்ணா வாழ்ந்துக்கிறீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். வாழ்க்கை கெடுத்துட்டு இன்னொரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்ன்றீங்கல்ல. 8 வருஷமா லவ் பண்ண பொண்ணு வாழ்க்கையா? ஒரு ஹஸ்பண்ட 2 பேரும் பங்கு போட்டுக்கிறதா வாழ்க்கை? அவங்களை கேட்டுக்கலாம்ல மேடம். ஒரு வார்த்தை நீங்க கேட்டீங்களா? எனக்காக நீங்க கேட்டீங்களா? எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. இல்ல மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க தான் போன் பண்ணி பேசுனீங்க. பேசணும் மேடம். ஆனா அதுக்கு முன்னாடி அம்மா வந்து இது மாதிரி சொன்னதுனால நீங்க பேசுனீங்கல்ல? பேசணும் மேடம். ஒழுங்கா இருக்கிறேன், நல்லா பாத்துக்கிறேன் பேசணும். காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன் இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாயி, இது நார வாயி. இல்ல மேடம், இப்ப வரைக்கும் நான் எதுவும் தொந்தரவும் பண்ணல அவங்கள. ஏமாத்தி தானே கல்யாணம் பண்ணீங்க? ஆமா மேடம். 2 கல்யாணம் பண்ணீங்கல்ல? ஆமா மேடம். தப்பு இல்ல? பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி இருக்கு மேடம். ஏன் எங்க அம்மா சொன்னதுனால 2 கல்யாணம் பண்றதுதான் உறுதின்ட்டு அந்த உறுதியா அதுல தான் அந்த அவங்க தான் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, விட்டுற வேண்டியது. ஏன் பொண்ணு கேட்டேன்? சரி, அவங்க பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அவங்க எங்க வீட்டுல இருந்து ஏன் மேடம் பொண்ணை விட்டாங்க? என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நீ விளையாண்டு போட்டு விதி மேல பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறேன். நீதான் சொன்னீங்க உங்க அக்கா கிட்ட
நான் ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன், அதுல இருந்து நீ பொண்ணு அது மாதிரி நான் சொல்லவே இல்லை மேடம். நான் அது மாதிரி எந்த கோயில் வேணா சொல்றேன் மேடம். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே, சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ? இவ்வளவு நீ சொன்னதெல்லாம் ஆதாரம் ஆச்சுன்னா இது ஆதாரம் தான், பேசிட்டீங்க. கடத்தல் குற்றத்துக்கும் இவர் உள்ள போட்டுருவாங்க. ஒரு கேஸ் மட்டும் இல்ல போடுங்க மேடம், இந்த அளவு வர வச்சிட்டாங்க மேடம். போடுங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. 3 பேர்ல யாரோ ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், பிரச்சனை இல்லாம எனக்கு என் நல்ல அப்பாவா என் பையனுக்கு நல்ல அப்பாவா, எனக்கு நல்ல புருஷனா எனக்கு நல்லா வரணும். நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவன் 2 இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? அம்மா வந்து பேச்சுக்கு 2 கல்யாணம் பண்ணிக்கோ சொன்னப்போ உங்களுக்கு 2 லட்டு தின்ன ஆசை வந்துடுச்சு. அக்கா பொண்ணு அழகா இருக்கா, அவளும் வேணும், காதலிச்சு பொண்ணும் வேணும். நீ நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்கும்டா. கல்யாணம் பண்ணாரா இல்லையா, அவர் கேட்டாரா அந்த பொண்ணுட்ட இல்லையா? மேடம் அவர்தான் சொல்லிட்டாரு மேடம், கேட்டேன். அப்ப விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிருக்காரு. நீ கூப்பிட்டா கட்டின புடவையோட அந்த பொண்ணு வருமா? கட்டாம கூட வருவா. அவ புருஷன் தான் ஒத்துக்க மாட்டான். புருஷன் போனியே கள்ளக்காதலா இது சொல்றீங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அவர் மேல. அவர் எப்படி எல்லாத்தையும் மன்னிச்சு அவரை ஏத்துப்பீங்களா? ஏத்துக்கிறேன். நான் இன்னி கூட நான் ஏத்துக்கிறேன் தான் மேடம். அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறா, சட்டப்படி ஃபேஸ் பண்ணுங்க. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.